அதான் சொல்றேனே, நான் எவ்வளவுதான் பேசினாலும், இறையியல் சம்பந்தமா தியரியா பேசினாலும், உங்க அப்பா உங்ககிட்ட பேசுறத நீங்க உணரணும். அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்காம, அந்த அனுபவபூர்வ அறிவை கொடுக்காம நாம் பேசுறது என்பது என்னை விட மிக சிறந்த விதத்துல பேசக்கூடிய வேத வல்லுநர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கு. இதுலயே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத ஊழியக்காரங்களா? ஆனா நான் ஒரு இடத்துல என்னத்தை நம்புறேன்னா, இதை முடிக்கும் போது நீங்க சொல்லணும், என் நிஜமான அப்பாவை நான் அனுபவிச்சேன், அவர் என்கிட்ட இருதயத்துல பேசினதை நான் உணர்ந்தேன், என் இதயத்துக்கு தெரிஞ்சிச்சு, என் அப்பா சத்தம் கேட்டேன், திரியகத்துக்குள்ள இருக்க தாய்மையினால் அரவணைக்கப்பட்டேன். 2025க்கான வழிகாட்டல்கள்ல சில ஆலோசனைகள்ல உங்களை ரெடி பண்ணிட்டோம். ஹார்ட்டை ஃப்ரீ பண்ணி உங்க மேல நீங்க கம்பேஷனா இருங்க. அந்த நான் சொன்னேன்ல, நியூயார்க் நகரத்துல நடந்த அந்த சம்பவம், அதை மறந்துடாதீங்க. மற்றவங்க மேல அவங்க ஸ்டோரி தெரியாம ஜட்ஜ் பண்ணாதீங்க. கம்பேஷனா இளைப்பாறுதலில் இருந்து 2026 கால் எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நாங்க உங்க கூட ஒர்க் பண்ணோம். இப்ப 2026ல தெய்வீக வழிகாட்டல என்ன சொல்ல இருக்குன்னா, சில விழிப்புணர்வுகள் உங்களுக்கு இருக்கானே, அவேர்னஸ், அதை தான் பேச போறேன். எப்படின்னா, 2024ஆம் வருடம் டிசம்பர் நான் பேசினேன், இந்த வருஷம் ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட், தகப்பனின் ஆறுதலின் தேற்றுதலின் காலம் இது அப்படின்னு. என்ன சந்திச்சவங்க எல்லாம் நிச்சயமா ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட் என்ற செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. இல்ல நான் உங்களை அரவணைக்கும் போதோ, நான் உங்க கூட பேசும்போதோ தகப்பனின் அரவணைப்பை நீங்க நேரா உணர்ந்திருப்பீங்க. அது இந்த வருஷம் ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட். ஏன்னா நான் போன முறை சொன்னேன், உங்களை இந்த பூமியில இந்த வருஷம் ஒரு ராட்சதனா, தெய்வத்துவத்தின் ஒரு பலசாலியா உங்களை காட்டணும்னா அதுக்கு பிதாவின் தேற்றுதல், ஆற்றுதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லி போன முறை பேசினது யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க. அதுதான் இந்த வருஷம் உங்களை தைரியசாலியா மாத்தும், பூரண புருஷனா உங்களை மாத்தி எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி முன்னோக்கி போகிற ஒரு ஃபோர்ஸை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பூரண புருஷனாய் உங்களை மாற்றுவது ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட்னு பேசுனேன். இந்த முறை நான் என்ன சொல்றேன்னா, 2026 நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் பர்சனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, இது ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட் 2026, ஃபாதர்ஸ் பிளெஸிங், தகப்பனின் ஆசீர்வாதங்கள். அப்ப தகப்பனின் ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும்னா என்ன உங்களுக்கு வேண்டியது இருக்கு? கம்பேஷன். தகப்பனுடைய ஆறுதல் உங்களை பூரண புருஷனா, தைரியசாலியா மாத்துது. நீங்க மனதுருக்கம் உள்ளவனா இருக்கும்போது தகப்பனின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. யாரு மேல மனதுருக்கம்? நான் முதலாவது சொல்றேன், உங்க மேல உங்களுக்கு மனதுருக்கம் வரணும். அதுதான் இந்த வருஷம் உங்களுக்கான இருக்க எல்லா வித புது வருஷத்துக்குமான ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே நமக்கு இப்படி வந்துடக்கூடாது. கையில நிறைய பணம், வாகனம், வீடு, வாசல், அது எல்லாம் ஆசீர்வாதத்துல லோ லெவல் ஆனது. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் பிதாவினுடைய, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். ஆட் ஆகுறது தான் இந்த காரு, பணம், இது அதெல்லாம் ஆட், அதெல்லாம் கிடைக்கும். அது பெரிய மேட்டர் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆசீர்வாதங்கள். ஆனா சில ஆசீர்வாதங்கள் நம் கைகளை நிரப்பும், ஆனா சில ஆசீர்வாதங்கள் நம்ம கையை நிரப்பாது. கையை நிரப்பாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க இருதயத்தை நிரப்புது. கைகளை நிரப்புற ஆசீர்வாதமும் உண்டு,
இருதயத்தை நிரப்புற ஆசீர்வாதமும் உண்டு. இருதயத்தை நிரப்புற ஆசீர்வாதம், கையை நிரப்பாத ஆசீர்வாதம் இருதயத்தை உங்களை நிரப்புதுன்னா அது உங்களை ஆறுதல் படுத்தி மனதின் காயங்களை ஆற்றும். அப்ப இன்னர் ஹீலிங், உள்ளான சுகம், உள்ளான ஆசீர்வாதம் வெளியான ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள இருந்து கொண்டு வரப்போகுது. அப்ப நான் இப்ப பேசுறது ஃபாதர்ஸ் பிளெஸிங்கா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஏதோ 2026 ஏதோ ஒரு புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அற்புதமா செய்யணும் என்பது இல்ல. உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சுதான் இருக்காரு. சிலுவையிலே முடிச்சுட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே பண்ணிட்டாரு. உங்களுக்கான எல்லாவித ஆசீர்வாதங்களும் சொத்துரிமைகளும் கிறிஸ்து அனுபவித்த விதமாக நீங்க அனுபவிக்கிற அளவுக்கு 2026 இருக்கு. 2025 இருந்துச்சு, 2026 இருக்கு, 2030 வருஷம் நீங்க இந்த பூமியில வர நித்திய காலமாகவே உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வாரத்துக்கு யாருமே தடுக்க முடியாது, நம்ம தடுத்தா ஒழிய. அப்ப எதனால நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறோம் என்பதை பற்றி தான் நான் பேசுறேன். குமாரத்துவத்தை பற்றி ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புறேன். சன்ஷிப், நோயிங் ஃபாதர் காட், க்ரோவிங் இன் சன்ஷிப்னு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. பிதாவை அறிவதும் குமாரத்துவத்தில் வளர்வதும். எல்லாரும் சொல்லுங்க உங்க இருதயத்துல, பிதாவை அறிவதும் குமாரத்துவத்தில் வளர்வதும். பிதாவை அறிகிற அனுபவம் என்பது ஹபா, அவர் என் மேல் காண்பிக்கிற அக்கறை. ஆனால் குமாரத்துவத்தில் வளர்வது என்பது அவர் என் மேல் காண்பிக்கும் அதிகாரம். புரியுதா? அக்கறையும் அதிகாரமும். இந்த பக்கத்துல நான் அப்பான்னு சொல்லும் போது எனக்கும் அப்பாவுக்குமான நெருக்கம், அவர் என் மேல் அதிகாரம் செலுத்தும் போது நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். இது பேலன்ஸா இருக்கும் போதுதான் நாம குமாரத்துவத்துல வளர முடியும், பிதாவை அறிய முடியும். ஒரு இன்டிமேசிக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அப்படியே இருதயம் ஒருவேளை உங்களுக்கு சந்தோஷமாகலாம், மெல்ட் ஆகலாம். இவன் 4 மாசத்துலயே அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. இப்ப 5 மாசம் என் மகதான் லவீனா மகாதேவி. இதுதான் நான் சொல்றேன், அவருக்கும் உங்களுக்குமான நெருக்கம். ஹப்பா ஹப்பா ஹப்பா. பொதுவா பிள்ளைகள் சில நேரம் அம்மானு கூப்பிடும். என் மனைவி மூத்தவளையும் முதல்ல அப்பான்னு தான் கூப்பிட வச்சாங்க, 2வது பிள்ளையும் அப்பான்னு தான் கூப்பிட வச்சாங்க. அப்ப நான் யோசிச்சு எப்படி இவங்களுக்கு இந்த இருதயம். அப்பதான் எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்துச்சு, பரிசுத்தாவியானவர் இதை தான் பாக்குறாருல. தாயாகிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம நிஜமான அப்பாவை அப்பான்னு கூப்பிட பண்ணுறாரு. இப்படிக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய இன்டிமேசி எந்த அளவுல இருக்கணும் தெரியுமா? 365 நாளும் உங்களுக்கு ஒரு மந்திர வார்த்தையை காட்டிலும் பவர்ஃபுல்லானவர். அவரை பார்த்து ஹப்பா, மனசுல இருக்க எல்லா பாரமும் போயிருங்க. ஹப்பா, வழி உண்டாகுங்க. ஹப்பா, அற்புதம் நடக்குங்க. ஹப்பா, நீங்க ஆற்றப்படுவீங்க, தேற்றப்படுவீங்க. அந்த ஹப்பா என்ற வார்த்தை உங்க இருதயத்தை அப்படியே நிரப்பட்டும். ஹப்பா 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 ஹப்பா. ஏசு இந்த பூமிக்கு வந்தது நிறைய நேரம் கேட்பாங்க. யெகோவா சாட்சிகள், விட்னஸ்ல இருக்கவங்க, இஸ்லாமிய சகோதரர் கேட்பாங்க, ஏசு தன்னை ஒரு நாளும் கடவுள் என்று சொல்லலே, கும்பிட சொல்லலே. ஒரு நபர், ஒரு ராஜாவா இருக்கிற அவர் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்றது அது அவருக்கு ஒரு சீப்பான விஷயம்.
நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி தான் ரவுடி ஒரு நாளும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இயேசு ஒரு நாள் அவருக்கு தெரியும் தான் யாரு, ஆனால் அவர் ஒரு நாள் நான் தான் கடவுள் என்ன கும்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் இந்த பூமிக்கு வந்தது உங்களை அவருடைய நிஜமான தகப்பனாகிய நம்ம தகப்பன் இருக்கார்ல, அவருக்கும் பிதாவுக்குமான நெருக்கத்தில் அவர் பிதாவை அப்பா என்று கூப்பிடுறார். யோவான் புத்தகத்தில் மாத்திரம் இயேசு அப்பா என்று 110 முறை கூப்பிட்டு இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 110 முறை. அந்த உன்னத உறவுல ஹப்பான்னு கூப்பிட வைக்கிற உறவை காண்பிக்க வந்தாரு. இன்னொரு பக்கம் அந்த உறவுல ஒரு மகனா எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க வந்தாரு, வாழ்ந்து காட்ட வந்தார். அவர் ஒரு நாள் நான் தான்ப்பா தெய்வம் என்ன கும்பிடு பாஷா அப்படின்னு சொல்றதுக்கு வரல. அவருக்கு தெரியும் யாருன்னு. அவர் வந்தது இந்த நெருக்கத்தை உண்டாக்க. என் மக கூப்பிட்டதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது அவருக்கு உங்களுக்குமான நெருக்கம். அவர் உங்க மேல நான் ஓடி போய் பண்றேன்ல, அது அக்கறை. ஒரு வீடியோல அவ அப்பா அப்பான்னு கூப்பிடுறா, நான் பெட்ல படுத்துட்டு இருக்கேன், அதுல பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி அப்பாவா பரமபிதாவை நினைக்காதீங்க. நான் மக அம்மா பாக்குறாங்கன்னு படுத்துட்டு இருக்கேன். ஆனா அவர் உங்களை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அப்ப குமாரத்துவத்தை பற்றிய விஷயத்த நான் சொன்னேன். போன முறை நீங்க மெசேஜ்ல பார்த்துட்டு வாங்க, ஒரு போன முறை நான் பேசினத கேட்டுட்டு வாங்கன்னு நேற்று அனுப்புனேன். அதை சீக்கிரமா அப்படியே டச் பண்ணிட்டே திரும்ப ஒருக்க போறேன். போயிட்டு உங்களை சில வேர்ட்ஸை சொல்லி பிளஸ் பண்ணிட்டு நாம முடிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். எங்க நாங்க தெளிவா இருக்கணும் வார வருஷத்துல என்பதை பற்றி நான் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கணும் என்பதை பற்றி உங்களை ஒரு அவேர்னஸ்குள்ள கொண்டு போக விரும்புறேன். 11 வாசிமா. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இது எல்லாம் உங்களுக்கு அத்துப்புடி. அது இந்த ஜேர்னில இருக்க எல்லாருக்கும் இந்த வாக்கியம், இந்த பேரபிள் தெரியும். ஆனா எத்தனை முறை வாசிச்சாலும் அதுல பிதாவோட அன்பு அவ்வளவா புரிஞ்சு கொள்ளலாம். இந்த முறை பிதாவோட அன்புல இருந்து குமாரத்துவத்துல நீங்க முதிர்ந்த குமாரர்களா இந்த 2026 இருக்கணும் என்பதுக்காக நான் இதை பேச விரும்புறேன். இளைய குமாரன் அந்த அப்பா கிட்ட சொல்றான், அப்பா உயிரோடு இருக்கும் போதே, அப்பா நீ என் சொத்தை கொடு அப்படின்னு சொல்றான். ஏன் பங்க கொடு? அதுக்கு என்ன அர்த்தம்? சொத்தை பிரிச்சு கேட்கிறானா, நீ செத்தா எனக்கு எதை தருவியோ அதை எனக்கு பத்தா அப்படின்னு அப்பா உயிரோடு இருக்கும் போதே அப்பாவை ஒரு சாபான ஒரு காரியத்துக்குள்ள உணர்ற ஒரு மகனா இருக்கான். அது மிகவும் அப்பாவை மரியாதையற்ற விதத்துல நடத்துறான், அவமானப்படுத்துறான். அது எவ்வளவு நியாயப்பிரமாணத்தின்படி மோசமான செயல்னா, உபாகமம் 21ஆம் அதிகாரம் வாங்கினேன், அதுல 18ல இருந்து 21 வாசிங்க. ஒரு அப்பாவை நிந்தித்து அவமானப்படுத்தி மரியாதையற்ற விதத்துல தாயின் தகப்பனை நடத்துற மகன் எப்படி நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த உவமையை சொல்லும் போதே அங்க இருக்க வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் புரியும். ஏன்னா அவங்களுக்கு இந்த வசனம் தெரியும். வாசிங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி
அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். அவன் சொத்தை பிரிச்சு கேட்கும் போது, அப்பா உயிரோடு இருக்கும் போது அப்பாவை அவமானப்படுத்துற விஷயம் கல்லெறிந்து கொள்கிறதுக்கு ஏதுவானது. அப்பா அவன் மேல கோபப்படலாம், வீட்டை விட்டு துரத்தலாம். சட்டப்படி நான் உயிரோடு இருக்கும் போது நான் நினைச்சா கொடுப்பேன் உனக்கு பரிசா. ஆனா நீ என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாதுன்னு அப்பா அவனோட விவாதம் பண்ணலாம். அவன் அப்பாவை பெரிய ஒரு அவமதிப்புக்குள்ள கொண்டு போயிட்டான் இளையகுமாரன். ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அமைதியாக சொத்தை பிரிச்சு கொடுத்தாரு. இதுதான் இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, நீ பாவிகளோடு நான் உட்கார்ந்து இருக்கேன், கொடிய துஷ்டமான இருதயம் உள்ளவங்களோட இருக்கிறேன், ஆயக்காரரோட இருக்கிறேன் அப்படின்னு நீ இவங்க கூட நான் இருக்கிறத பிரச்சனையா நினைக்கிற. இவங்க இளையகுமாரனா இருக்கலாம், நீ ஒன்ன மூத்த குமாரன்னு நினைக்கிறல்ல, வேதபாரகன் பரிசேயன். நான் ஒன்னு சொல்றேன், இவன் அவ்வளவு அவமானப்படுத்தினான்னா இல்லாம இல்ல, இவன் தகப்பன அவமானப்படுத்தினான். இந்த மாதிரியான ஒரு செயல் அவன் செஞ்சான். ஆனாலும் நான் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கேன்னா, பரமபிதா இவனுடைய நிஜமான பிதா இந்த மாதிரி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தினாலும் இவன் எதை கேட்கிறானோ அவன் சொத்தை அவர் அவனுக்கு பிரிச்சு கொடுக்கிற இருதயம் உள்ளவர் என்று பிதாட இருதயத்தை வெளிப்படுத்துறான். அவருடைய கருணை எப்படிப்பட்டதா இருக்குன்னு வெளிப்படுத்துறாரு. பொறுமை எப்படிப்பட்டதா இருக்கு. இவன் நினைக்கிற சுதந்திரத்துக்கு அவர் தடை பண்ணாம அவனை விட்டு விடுறாரு. ஆதாம் ஏவாள் அவர் சொல்லியும் பழத்தை சாப்பிடும் போது கூட பிடிச்சி விஷம் 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 எத்தனை முறை உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா ஒரு காலத்துல திட்டுன மாதிரி அதை சாப்பிடாதன்னு உனக்கு சொன்னேன் தானே, வேணான்னு சொன்னதை கை வைப்பியா? 2 உதைக்காம அவன் அதுல பங்கெடுக்கும் போது கூட அவனை தடுக்காம இருந்த அந்த பிதாவின் இதயம் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. பாரம்பரிய யூத முறையில இந்த சொத்துரிமைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னரிட்டன்ஸ். பாரம்பரிய யூத முறையில சொல்லுவாங்க சுதந்திர பாகத்தின் சட்டம் அப்படின்னு. அந்த யூத கலாச்சாரத்தின் சட்டத்தின்படி அப்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், அதாவது உயிரோடு இருக்கும் போது பரிசா கொடுக்கலாம் அவர் நினைச்சா. இல்லாட்டி நான் இறந்த பிறகு இந்த சொத்து போய் பிள்ளைக்கு சேரும்னா 2 மகன் இருந்தா 2 மகனுக்கும் அந்த சொத்துல பங்கு இருக்கு. இத கேட்கும் போது அவங்கள நீங்க நினைக்காதீங்க, உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பற்றிய விஷயம், பிதாவின் சொத்துக்கு நமக்கு பங்கு இருக்கு. ஓகே, அந்த அப்பா மகன்களுக்கு சொத்தை சுதந்திரமா கொடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சுதந்திரமா கொடுத்தாலும் சொத்தை எழுதி கொடுத்தாலும் யூஸ் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி அந்த வேர்டை நாம யூஸ் பண்ணுவோம். அதாவது அப்பா சொத்தை எழுதி கொடுத்தா கூட அப்பா அந்த சொத்துல அவர் வாழ்ற காலத்துல அந்த சொத்தை அனுபவிக்கலாம். ஆனா அதை விற்கவோ மாற்றவோ உரிமை கிடையாது அப்பாவுக்கு. அவருடைய சொத்து தான் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துட்டான். அந்த அப்பா வாழும் போது உதாரணத்துக்கு அவர் ஒரு சொத்தை 2 பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தாலும் அவருடைய சொத்தாகிய அந்த வீடை மகனுக்கு எழுதி கொடுத்த பிறகு அந்த வீடை வாடகைக்கு விட்டு அவர் வாடகை பணத்தை எடுக்கலாம். ஒரு நிலத்திட உரிமையை மகனுக்கு கொடுத்தாலும் நிலத்துல விவசாயம் செஞ்சு அப்பா என்ன பண்ணலாம், விவசாயம் பார்த்து அந்த வருமானத்தையும் எடுக்கலாம். ஆனா அப்பாவுக்கு அந்த சொத்தை எழுதி கொடுத்த பிறகு விற்கவோ மாற்றவோ உரிமை அல்ல. இப்ப கவனிங்க, பிதாவுக்கு நமக்கு எழுதி சொத்து கொடுத்துட்டாரு நம்முடைய நிஜமான பிதா. இந்த பூமி ஃபுல்லாவே நமக்கு எழுதி கொடுத்த சொத்து தான். இந்த சொத்தை என்ன ஆனாலும் வேற யாருக்கும் மாற்ற மாட்டாரு, இதை யாருக்கும் விற்க மாட்டாரு. நாம அனுமதி கொடுத்தா, அக்சஸ் கொடுத்தா அதுதான் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொல்லும் போது அவர் அதுல வேலை பார்ப்பாரு, அதுல நம்ம கூட சேர்ந்து சில காரியங்கள் பண்ணுவாரு. ஆனா இந்த சொத்து எங்களுக்கு தான் உரிமை.
புரியுதா நான் சொல்றது? மூத்தவனுக்கும் சொத்து இருக்கு, இளையவனுக்கும் சொத்து இருக்கு. சொத்து எப்படின்னா, இப்ப மூத்தவனுக்கு யூத கலாச்சாரத்தின் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பாவிட 3 பங்கு சொத்துல 1 பங்கு இளைய மகனுக்கு, 2 பங்கு மூத்தவனுக்கு, 1 பங்கு இளையவனுக்கு, 2 பங்கு மூத்தவனுக்கு. இப்ப பாருங்க, இளையகுமாரனுக்கு அப்பா 1 பங்கு கொடுத்துட்டாரு. அவன் பங்கு அவன் கேட்டான், அந்த 1 பங்கு கொடுத்துட்டாரு. இப்ப 2 பங்கு யாருக்கிட்ட இருக்கு? மூத்தவன் கிட்ட இருக்கு. மூத்தவன் வேலை செய்யும் போது யாருடைய சொத்துல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான்? அவனுக்கு உரித்தான சொத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இளையகுமாரன் வீட்டுக்கு வாரான். வரும்போது என்ன மனநிலையோட வாரான்? நான் மகன் இல்ல, நான் ஒரு கூலிக்காரன், நான் ஒரு அடிமை. சரி, அண்ணன் வீட்டுல தானே இருக்கான், அவனுக்கு 2 பாகம் சொத்து இருக்கே, அவன் என்ன மனநிலையில இருக்கான்? அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்றான் 28ஆம் வசனத்துல, கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது தகப்பன்னா வெளியே வாராரு, வந்தோன்னு சொல்றாரு, இத்தனை வருஷ காலம் உமக்கு நான் ஊழியம் செய்தேன். அவன் பேர்ல சொத்தே இருந்தாலும் அவன் மனசும் எப்படிதான் இருக்கு? அடிமையாதான் இருக்கு, வேலைக்காரனாதான் இருக்கான். அதனால அவங்க அப்பா ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சு அவங்க தம்பிக்கு கொடுக்கிறது இவனுக்கு பிரச்சனையா இருக்கு. அவன் பேர்ல சொத்து இருந்துச்சு இளையகுமாரன், அவன் அழிச்சிட்டு வாரான். மூத்தவன் பேர்ல சொத்து இருக்கு, அவனுக்கு சொத்தை அனுபவிச்சு வாழ தெரியாது. 2 பேரும் ஒரே நிலையில தான் இருக்காங்க. அவர் சொல்றாரு, நீ பாவின்னு சொல்றியே, அவன் அவமானப்படுத்தி இப்படி இருக்கான், நீ இப்ப ஏதோ கடவுளோட மூத்த மகன் சொல்றியே பரிசேயன் வேதபாரகனை பார்த்து, நீ என்ன நிலையில இருக்க? அவன் அவமானப்படுத்தினா நீ என் கூட மனத்தாங்கல்ல இருக்க, கோபத்துல இருக்க, நீ வீட்டுக்குள்ளேயே வரமாட்டுற, வெளியே தான் நிக்கிற, நான் தான் வெளியே வர வேண்டியதா இருக்கு. இப்ப 2 பேருமே சொத்தை ஒருத்தன் அழிச்சிட்டா, இன்னொருத்தன் சொத்து இருக்கு, ஆனா அந்த சொத்து இருந்தாலும் அவன் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். பிரச்சனை அப்பாவா இவங்க 2 பேருமா? 2 பேருடைய மனதிலையும் அடிமை கூலிக்காரன் என்ற உணர்வு. அவங்க அப்பா அவனை பார்த்து சொல்றாரு, இவன் இப்படி பிரச்சனை பண்ணும்போது, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, எந்த எல்லாத்துலயும் 2 பங்கு மூத்த குமாரனாகிய உனக்கு கொடுத்துட்டேன், இது எல்லாமே உன்னுடையது தான்டா. ஆனா அவன் அந்த அனுபவிக்கிற சொத்து உரிமையில இல்லாதவன் போல அடிமையா நடந்து கொள்றான். 2026ல உங்க பேர்ல பிதா எழுதி வச்ச சொத்தை அனுபவிச்சு வாழ்றதும் வாழாததும் இப்படியான ஒரு இடம் தான் நான் சொல்றேன். 2 பேருமே அனாதை மாதிரி தான் நடந்து கொள்றாங்க. கோபம் வந்தோன ஸ்டேட்டஸ மாத்துறது, கோபம் வந்தோன வால்பேப்பரை மாத்துறது, கோபம் வந்தோன வாட்ஸ்அப்ப மாத்துறது, கோபம் வந்தோன கருப்பு போட்டோ போடுறது, கோபம் வந்தோன அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் வீட்டு வாசப்படின, எல்லாம் கிறிஸ்தவங்க, ஆனா பண்ணுறதெல்லாம் பக்கா அனாதைகள் மாதிரி நடந்து கொண்டிருக்கும். அனாதை கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை கூட்டம் கொண்டு வருவோம்னா நம்மளதான் ஏற்படுத்த முடியும். ஏன்னா மகனா இருக்கிறோம் உரிமையின்படி, ஆனா மனதளவுல அடிமைகளா இருக்கும். ஒரு ராஜாவின் பிள்ளைனா, இளவரசன்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இயேசு வாழ்ந்து காட்டினாரு. தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். எப்பவும் சந்தோஷம், எப்போதும் சமாதானம், அன்பு. அதான் இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தோடனே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? ஒரே குதூகலம். 2026 ஃபுல்லா பார்ட்டியா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் எப்படி தெரியுமா இருக்கு? நான் குமாரனா வேலைக்காரனா என்ற உணர்வு தான். இந்த ஜேர்னிக்கு வந்தோன்னு சிலர் கேட்பாங்க, கிருபைக்குள்ளெல்லாம் நாங்க வந்தோன்னு என்ன சொல்லுவோம்? நான் பாவி இல்ல, நான் பரிசுத்தவான், எல்லா பாவத்தையும் இயேசு என்னை விட்டு எடுத்து போட்டாரு. உண்மை, நான் பாவி அல்ல, நான் தேவனுடைய மகன். ஆனால் நம்ம பாவ சிந்தையில இருக்கிறோம். எப்படி பாவ சிந்தையில இருக்கிறோம்னா, வேதம் சொல்லுது, இயேசு பிதாவை அறிந்த விதமாக நாம பிதாவை அறிவதுதான் நித்திய ஜீவன், அறியாதது நித்திய மரணம்.
அப்ப இந்த பூமியில இருக்கும்போது சில நேரங்கள்ல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன்பா இந்த காரியம் எனக்கு நடந்துச்சு, இது நடக்கிற வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த இலங்கையில இவ்வளவு பெரிய சூறாவளி வந்துச்சு, அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்துச்சு, இந்த அழிவெல்லாம் இருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டா இருக்கீங்க, நீங்க எங்களை கைவிட்டீங்களே, இது நீங்க தானே பண்ணது அப்படின்னு சொல்லி உணர்வு வருது தெரியுமா, அதுதான் பாவம். ஆனால் இயேசு அப்படி நினைக்கல. அதான் மலேசியால ஒரு சகோதரன் ஊழியக்காரர், அவரோட வீடு நெருப்பு பத்தி எரியுது, அவர் வெளியே வந்து கத்தி சொல்றாரு, இது என் அப்பா பண்ணல, என் அப்பா பண்ணல அப்படின்னு. எது வாழ்க்கையில நடந்தாலும் நாம முதல்ல என்னதான் நினைக்கிறோம், இது ஏன் நீங்க பண்ணீங்க, இதை ஏன் நீங்க அனுமதித்தீங்க, அது பாவம். ஏன்னா அது அடிமையின் மனது, அது அனாதையின் மனது. 2020 அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரியணும், இது என் அப்பா பண்ணல, இது என் அப்பா பண்ணல. ஒண்ணு நான் அடிமையா நடந்து கொண்டு அந்த விஷயத்தை தலையிட்டதுனால நடந்த விளைவுதான் இது. உடனே நான் அவருடைய மகன் என்ற அந்த உணர்வு அந்த சூழ்நிலையில திராணிக்கு மேலாக சோதிக்கப்படாதபடிக்கு தாங்கிட அப்பா பலன் தந்து தப்பி செய்யறதுக்கு உனக்கு ஒரு வழி செய்கிற வருஷமா இருக்கும். நீ மகன் என்று உணர்ந்தா, மகனுக்குரிய ஷர்மி சொன்னாங்கள, மகனாக நடந்து கொள்ளுங்கள், போலியானவைகளை எல்லாம் எடுத்து போடுங்க, வல்னரபிளா நடங்க, நிராயுத பாணியாங்க, எல்லா முகமுடிகளையும் கலட்டி எடுத்துட்டு நான் உங்க மகன். அவன் முகமுடி போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், இத்தனை வருஷம் நான் வேலை செய்யறேன், ஒரு கண்ணு குட்டி எனக்கு தந்தீங்களா. அவன் உண்மைக்குமே மகன், ஆனா வேலைக்காரனா நடிக்கிறான். இளையகுமாரனும் மகன், ஆனா வீட்டுக்கு வரும்போது வேலைக்காரனா தான் வரான். ஆனா அப்பா சொல்றாரு, புரிஞ்சுக்கோங்களா, இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது கூட நீ என் ராசா, என் ராஜா, என் மகன். மூத்தவனையும் பார்த்து சொல்றாரு, என் ராசா, என் ராஜா, என் மகன், என் வாரிசு. புரியுதா? பிதாட அன்பை சொல்லி இயேசு 2 பேரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறார். யார? நாங்க நினைச்சோம் வேதப்பாரகர் பரிசேயரை மட்டும்தான் நினைச்சோம். இல்ல இல்ல இல்ல, அந்த உவமை ஆரம்பிக்கும் போதே 2 பேரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறாரு. நீ அவமானப்படுத்தினியா, நீ மனத்தாங்கல்ல கோவப்பட்டு வெளியே நின்னியா, உங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல பிதா இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. அவருடைய அன்பு உங்க சட்டம் சம்பிரதாயத்து 2ஐயும் தாண்டிய அளவற்ற அன்பும் இரக்கமும் உள்ள ஒரு தகப்பனா இருக்காரு. நான் எப்படி அவருக்கு மகனாக உரிமை கொண்டாடுகிறேனோ அதே போல என் அப்பா உங்க அப்பாவா இருக்கிறாரு. அடிமையா நடந்து கொள்ளாதீங்களா 2 பேரும். இவன் அடிமையா இருக்கனால தண்ணி கஞ்சா அது இதுல இவன் விழுந்திருக்கான், இவன் அடிமையா இருக்கனால மதத்துல விழுந்திருக்கிறான். ஆனா 2 பேரும் ஒரே சகோதரர்கள் தான். அடிமைகளாக இருக்கிறனால சகோதரன் என்ற உணர்வை கூட விட்டுதான் இருக்காங்க. மகன் என்ற உணர்வு போச்சுன்னா சகோதரன் என்ற உணர்வு போயிடுச்சு. இந்த வருஷமாகட்டும், அடுத்த வருஷமாகட்டும், அதுக்கு அடுத்த வருஷமாகட்டும், ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமா எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நொடியும் நான் என் அப்பாவின் மகன். எந்த அப்பா? பரம தகப்பனின் மகன். எனக்கு அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், என் பேர்ல சொத்தை எழுதி வச்சிருக்காரு. ஒண்ணு நான் அந்த சொத்தை அனுபவிக்காம போறேன்னா ஒண்ணு அவமானப்படுத்துறேன் அவருடைய உறவை, குடும்பத்தை, இளையகுமாரனுடைய செயற்பாடு போல. இல்ல அந்த சொத்தை நான் அனுபவிக்காட்டி எனக்குள்ள மனத்தாங்கல் இருக்கு, கோபம் இருக்கு, ஆனாலும் அவர் வாசல்ல வந்து என்ன உள்ள வாராசான்னு கூப்பிடுறாரு. இந்த 2 பேர்கிட்டையும் தான் பிரச்சனை இருக்கே தவிர அப்பாட்ட பிரச்சனை இல்ல. நிச்சயமா 2 பேரையும் பார்ட்டிக்குள்ள கொண்டு போறது தான் அப்பாட நோக்கம். பார்ட்டி. 2 பேருமே அனாதை போலதான் நடக்கிறாங்க, அடிமைகளை போலதான் இருக்காங்க. அடுத்த 2026ல பாருங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது
அப்படின்னா இந்த செய்தியை கேளுங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை அவருடைய மகன் இல்ல என்று நம்பிக்கிட்டு இருக்கீங்க. வேலைக்காரனா உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. குமாரத்துவத்தை, சன்ஷிப்பை வீணடிக்கிறது தான் வாழ்க்கையை அடிமைத்தனமா மாற்றுதுங்க. 2020 ராஜ வாழ்க்கை வாழணும்னா குமாரத்துவத்தை வீணடிக்க கூடாது. இந்த கதையில வர 2 பேருமே குமாரத்துவத்தை வீணடிச்சாங்க, அடிமையா உணர்றாங்க. பிதாவை இயேசு அறிந்த விதமா நாம அறியாததுதான் பாவம் அப்படின்னு நமக்கு தெரியும் தானே. நான் சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஜேர்னில, உங்களுக்கு தெரியும். பிதாவை இயேசு அறிந்த விதமா நாம அறியாதது பாவம். இன்னொரு பக்கம் நான் சொல்லணும்னா, பிதாவை அறியாதது பாவம்னா இன்னொரு பக்கம் நம்ம குமாரத்துவத்துல வாழாதது பாவம். பிதாவை அறியாதது பாவம்னா மறுபக்கம் என்ன சொல்லுது? நீ அடிமையா அனாதையா வாழ்வது பாவம். மகன் என்ற உணர்வு இல்லாமல் வாழ்வது பாவம். 365 நாள் உங்க முன்னாடி வைக்கப்படுதுங்க. நீங்க எனக்கு பல தீர்மானங்கள் எடுத்து சொல்லுவீங்க. சிலரோட நான் பேசும்போது சொன்னாங்க, இப்ப போயிட்டு நியூ இயர் எடுப்பீங்க 31ஆம் தேதி உங்க அமைப்பு சபைகள்ல போய், இந்த தீர்மானம் எடுக்கிறேன், அந்த தீர்மானம் எடுக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குனு 2027 வந்து நிக்க, அடுத்த வருஷம் அந்த தீர்மானம் எடுக்கிறேன், இந்த தீர்மானம் எடுக்கிறேன், ஆமேன். ஆனா தீர்மானங்களுக்கு மேலான தீர்மானம் என்னன்னா, பிரதானமானதும் அல்டிமேட்டான தீர்மானம் என்னன்னா, I am a son of God. நான் உன்னதமான தேவ குமாரன், குமாரத்தி என்ற உணர்வுல 365 நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நான் வாழுவேன் என்றது தான் தீர்மானமா இருக்கணும். அப்பதான் கடன் இல்லாத வாழ்க்கையில நீங்க வாழ முடியும். நீங்கள் கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் போக்கிலும் வரக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உபாகமம் 28 அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் என்ன தோணும்? ஆசீர்வாதம்னு உணருதா, சாபம் ஒரு அழுத்தம் வருதா? 28 உபாகம் 28ன்னு சொன்னாலே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது எல்லாருக்கும். அப்படி ஆகும் தானே? உண்மையை சொல்லுங்க. உபாகம் 28ன்னு சொன்னானே எல்லாரும் ஆய் ஜாலி, அங்க ஆசீர்வாதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மனசு பெருசா திரும்பாது. உபாகம் 28ன்னா ஐயோ சாமி சாபம் அப்படின்னு தானே முதல்ல தோணுது. அந்த அளவுக்கு நமக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு. ஆனா உபாகம் 28ல அந்த வரிகளை வாசிங்களேன். ரெபேக்கா, அந்த வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் அப்படின்னு மோசே வந்து சொல்றாரு. உன் அப்பா பேச்ச நீ கேட்டா அப்படின்னு ஒரு மூத்த மகன் வந்து தம்பி குடும்பத்துக்கு சொல்றாரு. இயேசுவை மோசே, பைபிள்ல மோசே பாக்குறோம், தாவீது பாக்குறோம், எலியா பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா தாவீது, எலியா, அதுல என்ன விஷயம்னா, தாவீது என்ற ஒரு இரட்சகனை கொண்டு கடவுள் பயந்த மக்களை காப்பாற்றினார். மோசே என்ற ஒரு இரட்சகனை கொண்டு மனித குலத்தை காப்பாற்றினார்னா அந்த மோசஸ் ஜீசஸ், அந்த தாவீது ஜீசஸ். இவங்க எல்லாரையும் இயேசு தெரியணும். ஆனா நாம எடுத்துட்டு தப்பில்ல, ஆனா நாம எடுத்துட்டு யோசேப்பை போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இல்ல இல்ல, அந்த கதையில யோசேப்பு இயேசு, அவங்க சகோதரர்கள் தான் நாம. புரியுதா புரியுதா புரியுதா? தாவீது கதையில தாவீது தான் இயேசு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நாம. எல்லா கதையிலையும் நியாயாதிபதிகள் எல்லாத்துலயும் அது இயேசுவை பற்றிய விஷயம். இயேசு வந்து பயந்து ஒடுங்கி அடிமைத்தனத்தில் இருந்த தன் சகோதரர்களை பார்த்து, இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, நான் உங்களை ரட்சித்து மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அவருக்கு நிகரான மேஜையில நம்மளை வச்சு ராஜ போஜனம், ராஜ ஆசீர்வாதத்துல சுகந்தரிக்கிற சொத்துரிமையில வாழ பண்றாரு தெரியுமா? அதுதான் பழைய ஏற்பாட்டின் நிழலாகிய கதைகள். அப்ப மோசே வந்து ஒரு மூத்த அண்ணன் மாதிரி, அவரை வச்சு பிதா சொல்லி அனுப்புறாரு, தம்பிமார்கிட்ட சொல்லுடா, என் சத்தத்தை கேட்டு இந்த உணர்வுல வாழ்ந்தா ஒரு மகன்னா இப்படிதான் வாழுவான் அப்படின்னு சொல்றாரு. 2020 நீங்க அவருடைய புத்திரன் என்ற உணர்வுல வாழ்ந்தா இதுதான் உங்க ஆசீர்வாதம். வாசிங்கம்மா. கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. அந்த கவனமா இருக்குன்னா என்னன்னா, அப்பா சொல்றபடி மகன் செய்ய நீ அவர்
இயேசுவாக நீ இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என் நேசகுமாரனே உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் அப்பா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். வாசிச்சுட்டு போ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 365 நாள் 2026 இந்த ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேலதான் இருக்கும். ஆனா இது பழிக்கிறது எப்படி தெரியுமா பழிக்கும்? என் நேசகுமாரனை உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன் என்ற குமாரத்துவத்தின் அனுபவபூர்வ அறிவுல அப்பாவின் சத்தம் கேட்டு கேட்டு நீங்க செயற்படும் போது இந்த ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு பழிக்குங்க. வாசிமா அந்த ஆசீர்வாதத்தை. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று. இந்த வசனங்களை நீங்க பாருங்க. ஷர்மி, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ஒருக்க சொல்லுங்க ஷர்மி. நீங்க இப்ப ஸ்லேவ் அண்ட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை குறித்து சொல்லி கொண்டு இருக்க எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நாங்க ஒரு கண்ட்ரியில இருக்கும்போது நாங்க இல்லீகலா அந்த கண்ட்ரியில இருக்கலாம். நாங்க அந்த கண்ட்ரிக்குரிய கார்டு இல்லாட்டி நாங்க இல்லீகலா அந்த சட்டத்துக்கு எதிரா இருப்போம். அதே மாதிரி நாங்க எங்களுடைய லைஃப்ல நாங்க எது பாவமோ எது இல்லீகல்னு சொல்றோமோ அது என்னன்னா நாங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இந்த ஐடென்டிட்டி இல்லாம வாழ்றது. அத மறந்துட்டு நாங்க எங்களோட ஹார்ட்ல ஒரு ஸ்லேவா அடிமைத்தனத்துல வாழ்றது அது இல்லீகலான லைஃப் பயணம். பாவம் என்பது நாம் செய்வது அல்லங்க. நம்முடைய குமாரத்துவத்தை நாம் என்னதான் தவற விடுவதுதான் பாவம். புரியுதா நான் சொல்றது? திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லுங்க. பாவம் என்பது செய்வதல்ல. பாவம் என்பது நான் உன்னதமான தேவகுமாரன் என்ற உணர்வை தவற விடுவது. அந்த தவற விடுறதுனால நான் சில விஷயங்களை செய்யறேன். ஆனா இயேசு சொல்றாரு இந்த கதையில 2 பேருடைய இந்த வாழ்வியல் முறைக்கு காரணம் அவங்க குமாரத்துவத்தை மிஸ் பண்ணதுதான். ஆனா அவங்க 2 பேருக்குமே உன்னை புரிய வைக்கிறார். அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் லாஸ்ட் காயின், லாஸ்ட் ஷீப்பு, லாஸ்ட் சன்னு, காணாமல் போன வெள்ளி பணம், காணாமல் போன ஆடு குட்டி, காணாமல் போன மகன். ஒண்ணுக்கு சொந்தமா இருந்தாதான் நாங்க காணாம போக முடியும். நீங்க காணாம போனீங்கன்னாலும் ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தருக்கு சொந்தமானவங்க. குமாரத்துவத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பேரானந்தமா இருக்கேன். பேசுறத முடிக்கிற இடத்துக்கு நான் வாரேன். அதுல என்னன்னா, இந்த யாக்கோப் இருக்கான்ல பழைய ஏற்பாட்டுல, அவர் ஆல்ரெடி அவங்க அப்பாட ஆசீர்வாதம் அவன் மேல வந்துட்டு, ஆனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா உணரல. போராடுறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன்னு சொல்றான். காரணம் இவங்க 2 பேரும் மாறி அவன் நடந்து கொண்டது. அவன் மனதளவுல அடிமையா அனாதையா தன்னை நினைச்சிட்டான்.
ஆனா அவன் அந்த என்கவுண்டருக்கு பிறகு அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் எப்படி அழைக்கப்படுறான்னா நமக்கு தெரியும். இஸ்ரவேலர்கள் என்றால் போராடி மனிதனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவன்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் எப்படி சொல்றாருன்னா, யாத்ராகமம் 4:22 மோசைய பார்த்து சொல்றாரு, மோசஸ் பார்வோன்ட்ட போய் சொல்லு, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன், மூத்த மகன், அவன் என் குமாரன், இனி நீ அவனை அடிமையா நடத்த முடியாது. 2026 உங்க மேல எதெல்லாம் பார்வோனின் ஆதிக்கமா இருக்கோ நான் உங்க மேல பேசுறேன், அந்த சூழ்நிலையின் மேல பேசுறேன். நீ இனி அவங்கள அடிமையா நடத்த முடியாது. காரணம், இவர்கள் பிதாவின் மகனாய் இருக்கிறார்கள். சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது எப்படி? இயேசு நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரே, ஆனாலும் வாழ்க்கையில என்ன இப்படி இருக்கு? அந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, புத்திரன் என்ற அடையாளத்துல கிடைக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரத்துல நீ முகமுடிகள் எல்லாத்தையும் கலட்டி ஒரு வாழ்க்கை நீ வாழணும். அந்த வாழ்க்கைக்கு உன்னை அழைக்கிறது தான் சன்ஷிப். உன்னை விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். நீ தேவனுடைய குமாரன் என்ற உணர்வுல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீ கடத்துனீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க மெய்யாகவே விடுதலையா இருப்பீங்க. இப்ப அந்த வசனத்துல அர்த்தம் தெரியுதா? ஆரோன் அவருக்கு தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க, குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர் என்ற வசனத்துல அர்த்தம் என்னன்னா பக்கத்துல இருக்க தங்கச்சி மார பார்த்து சொல்லுங்க. ஆரோன், இயேசு வாழ்ந்த அதே குமாரத்துவத்தில் உணர்வில, இயேசு வாழ்ந்த அதே குமாரத்துவத்தின் உணர்வுல நாம ஒவ்வொரு நொடியும் வாழும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மெய்யாகவே ஒரு ஃப்ரீடம்ல நம்ம வாழுவோம். சென்னையில எப்படி சொல்ல, மெய்யாலுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சென்னையில சொல்றாங்க, மெய்யாலுமே நான் எப்படி வாழுவேன். சுதந்திரத்துக்கு சென்னை பாஸ் என்ன சொல்லுவோம்? சுதந்திரம் கெத்தாவா இல்ல சுதந்திரம்னா என்ன? சன்ஷிப்ல வாழ்ந்தாதான் ஜாலியா மஜாவா வாழலாம். அதுதான் குமாரத்துவத்தை இயேசு உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே, நீ இனிமே ஜாலியா வாழணும். உன் முகத்தை பார்த்தா காலியா ஆகிற மாதிரியே இருக்கே, அப்படி இல்ல ஜாலியா வாழணும். 2020 ஜாலி தான். ஜாலியா இருக்கிறதுக்கு பாயிண்ட் என்னன்னா, குமாரத்துவத்துல ஞாபகம் இருக்கணும், தவற விடக்கூடாது. குமாரத்துவத்துல நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சன்ஷிப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பா சொத்தை உங்களுக்கு உரிமையா எழுதி கொடுத்துட்டாரு, சொத்து உங்க பேர்ல தான் இருக்கு. ஆனா கெத்தா ஏன் வாழ முடியல? நான் ஒரு புறம்போக்கு மொல்ல மாதிரி, நான் ஒரு அடிமை அப்படின்னு நாமளே நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல 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 நீ அவருடைய நேச குமாரத்தி, உண்மையில் மேல் அவர் அவ்வளவா அன்பா இருக்கிறார். அந்த அன்பை சிலுவையின் ஆழம் நீளம் உயரம் அகலம் இன்னதென்று அறிந்து புத்தி கெட்டாத அன்பிலே வல்லவர்களாகும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை நடத்துவிப்பார். 2026 நான் பெர்ஃபெக்டா வாழணும், இல்ல 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 கஷ்டப்படாதீங்க. காட் உங்கள்கிட்ட பெர்ஃபெக்டா வாழ நினைக்கல, நினைக்கணும்னு உங்களை கஷ்டப்படுத்தல. அவர் சொல்றாரு, பெர்ஃபெக்டா இல்லப்பா, அலைவாயிரு. அப்படியே தகன்னு இருக்கணும். ஒரு சாப்பாடு சமைச்சு அம்மா சோத்தை கொண்டு வந்தா சோறு எப்படி இருக்குமா, அப்படியே ஆவி பறக்குமா, அந்த மாதிரி 2026 ஆவி பறக்கணுமா. அப்படி என்ன எப்படி அந்த மாதிரி அலைவா வாழணும். குட் லிவிங், நல்லதொரு இருதயம், உன் இதயத்துல இருந்து வாழ். ஏன்னா உன் இருதயத்துல தான் பரிசுத்த ஆவியானவரை பிதா ஊற்றி இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை பல்லாயிரம் தீர்மானங்கள் 2026க்கு நீங்க எடுத்திருப்பீங்க இருதயத்துல, அதெல்லாம் உங்க விருப்பம். அதை நான் ஒரு நாள் தப்புன்னு சொல்லல. உங்க உணர்வு நீங்க தாராளமா எடுக்கலாங்க. ஏன்னா உங்க அப்பாவே அந்த சுதந்திரத்தை மதிக்கிறாரு. ஆனா அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா
ஒரு 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 உன்னதமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அந்த தீர்மானம் என்ன? என் குமாரத்துவத்தை நான் தவற விட மாட்டேன். அவருடைய குமாரனாய் நான் நடந்து கொள்வேன். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்களை அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே என்னோடு இருக்கிறீர். விடிய காலத்து சிட்டைகளை அடித்து நான் உயர பறந்தாலும் நீ எங்க போனாலும் உமக்கு மறைவா இருக்க முடியாதுப்பா. நான் உங்க மகன், நீங்க என் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. என்னோட கொஞ்சம் சேர்ந்து இந்த ப்ரேயர் டைம்ல சேர்ந்துக்கோங்க. தேங்க்யூ டாடி. ஓகே, கொஞ்ச நேரம் முடிஞ்சா கண் மூடிக்கோங்க, இல்ல கண்ணை திறந்திருந்தாலும் கவனம் செலுத்தியிருந்தா போதும். எனக்கு நல்ல ஒரு பெருமூச்சு எடுத்து ஒரு 2-3 செகண்ட் உள்ள வச்சுட்டு அப்படியே வெளியே விடுங்க. மூக்கால பெருமூச்சு எடுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. வாயால ரிலீஸ் பண்ணுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். இப்ப பிரீத் இன் பண்ணும்போது நான் அடிமை அல்ல, நான் குமாரன் என்ற இடத்துக்கு மூச்சை உள்ளடுங்க. ரிலீஸ், நான் அவருடைய மகன், என் நேசுகுமாரன், என் நேசுகுமாரன் என்று அவர் அழைக்கிற சத்தத்திலே நீங்கள் வாழணும் 2026 முழுவதும். 2050 நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க? வேணும்னா தெய்வீக வழிகாட்டல்னு காட்டுவேன், காட்டிட்டு இதைத்தான் சொல்லி கொடுப்பேன். நீ என் நேசுகுமாரன். இதை விட்டு பெரிய ஒரு ரகசியமே இல்லை. இதுக்குள்ளதான் எல்லா பிரசங்கங்களும் அடங்குது. எல்லா வெளிப்பாட்டின் உச்சக்கட்ட வெளிப்பாடு நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரன், குமாரன். அதனால தான் பேதுரு எழும்பி நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை இயேசுவை பார்த்து சொன்ன உடனே இயேசு சொல்லுவாரு, இது இரத்தமும் மாமிசமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரத்தில் இருக்கிற என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த வெளிப்பாடு? You are a son of God. இயேசு போகும்போது அங்க இருக்கிற டீமன் பாசஸா இருக்கிறவங்க, பிசாஸ் பிடித்தவங்க எல்லாம் பார்த்து அவரை சொல்றது என்னன்னா, நீங்க உன்னதமான தேவகுமாரன். இயேசு சொல்றார், பூமியிலே மனுஷகுமாரன் வந்து நிற்கும் போது நான் விசுவாசத்தை காண்பேனோ. என்ன விசுவாசம்? குமாரத்துவத்தின் விசுவாசம். இயேசுவுக்கு நிகரான அந்த ஃபெய்த், சன்ஷிப்ல இருக்க ஃபெய்த். அப்பா, உன் பிரசன்னம் என்னை பாதுகாக்கிறது, உம் அன்பு என்னை ஆட்கொள்கிறது, உம் நிறைவு என்னை நிரப்புகிறது, உம் கிருபை என்னை தாங்குகிறது, உம் இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது, உம் தழும்புகள் என்னை குணமாக்குகிறது, உம் தயவு என்னை சூழ்ந்திருக்கிறது, உம் மனதுருக்கம் என்னை தேற்றுகிறது, உம் இரக்கம் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, உம் வாக்குத்தத்தங்கள் என்னை புதுப்பிக்கின்றது, உம் உண்மை தன்மை என்னை நிலைநிறுத்துகிறது, உம் அன்பின் ஈவுகள் என்னை மலைக்க வைக்கிறது, உம் திருவிருந்து என்னை திருப்தியாக்குகிறது, உம் நம்பிக்கை என்னை வென்றெடுக்கிறது, உம் கட்டளைகள் என்னை உருவாக்குகின்றது, உம் பரிந்து பேசுதல் என்னை உறுதிப்படுத்துகிறது, உம் சந்திப்புகள் என்னை மெய்மறக்க செய்கிறது, உம் ஐக்கியம் என்னை ஈர்க்கிறது, உம் மொழி என்னை வழி நடத்துகிறது, உம் தரிசனங்கள் என்னை தைரியப்படுத்துகிறது, உம் மெல்லிய சத்தம் என்னை அமைதிப்படுத்துகிறது, உம் பரிசுத்தம் என்னை சுத்திகரிக்கிறது, உம் சமாதானம் என்னை வருடுகிறது, உம் தைரியம் என்னை ஆழமாக ஈர்க்கிறது, உம் புயம் என்னை வலுப்படுத்துகிறது, உம் இரக்கம் என்னை ஆளுகை செய்கிறது,
ஷலோம் சமாதானம் என்னை தாங்குகிறது. ஐஸ்வர்யம் என்னை செல்வந்தனாக்குகிறது. அதிகாரம் என்னை வலுப்படுத்துகிறது. கண்கள் என்னை நோக்குகின்றது. கரங்கள் என்னை ஏந்துகின்றது. மகிழ்ச்சி என்னை மகிழ்விக்கிறது. என்னை குறித்ததான உம்முடைய மறுமொழிகள், பதில்கள் என்னை ஆறுதல் படுத்துகிறது. முன்னுரிமை, நீர் எனக்கு கொடுக்கும் முன்னுரிமை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. உம்முடைய பிரசன்னத்தின் வருகை என்னை மகிமைப்படுத்துகிறது. சித்தம் என்னை நடத்துகிறது. வைராக்கியம் என்னை ரட்சிக்கிறது. ஞானம் என்னை ஒளிபெறச் செய்கிறது. வல்லமை என்னை வசீகரப்படுத்துகிறது. வார்த்தை எனக்கு உறுதி அளிக்கிறது. சுவாசம் என்னை உயிர்ப்பிக்கிறது. தொடுதல் என்னை மாற்றுகிறது. பொறுமை என்னை மன்னிக்கிறது. மன்னிப்பு என்னை எளிமையாக்குகிறது. அற்புதங்கள் என்னை நடுங்கச் செய்கின்றது. சடுதியான கிரியைகள் என்னை உற்சாகப்படுத்துகின்றது. மகிழ்ச்சியான செயல்கள் என்னை செழிக்க வைக்கிறது. உமது வியக்கத்தக திருப்பங்கள் என்னை மகிழ்விக்கிறது. நீதி என்னை அனல் மூட்டுகிறது. நீதியின் செயல்கள் என் ஆன்மாவை நிறைவு செய்கிறது. நினைவு என்னை பாதுகாக்கிறது. இதயம் என்னை ஈர்க்கிறது. ஆழம் என்னை அழைக்கிறது. ஆலோசனை என்னை உயர்த்துகிறது. ராஜ்யம் என்னுள்ளிருந்து ஆளுகை செய்கிறது. ரட்சிப்பு என்னை மீட்கிறது. மகிமை என்னை நனைக்கிறது. செழிப்பு என் மனதை வளப்படுத்துகிறது, வளமாக்குகிறது. ஜீவன் என்னை பாதுகாக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செல்லும் இடமெங்கும் கர்த்தர் தமது கிருபையின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழியட்டும். 2026 தேவனோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அறியும் ஞானத்தையும் உணர்வின் ஆவியையும் ஆசீர்வாதமாய் அவர் உங்களுக்கு அளிப்பாராக. எல்லா தீங்கிலும் ஆபத்திலும் சத்துருவின் எல்லா அதிகாரத்திலிருந்தும் உங்களையும் உங்களை நேசிக்கிறவர்களையும் காக்கும் பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆதரித்து கிருபையுடன் பார்ப்பாராக. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதரிப்பாராக. உங்களையும் உங்கள் துணையையும் ஆதரிப்பாராக. நாள்தோறும் பிதாவாகிய தேவனுடைய நன்மையை அனுபவித்து எதிர்பாராத ஆசீர்வாதங்களுக்குள் அனுதினமும் மகிழ்ச்சியுடன் ஓடி நுழைந்து செல்வீர்களாக. உங்கள் வாழ்க்கை இனி வளமை போல் இருக்க போவதில்லை. ஏனெனில் பிதாவாகிய தேவன் உங்களை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறார். அங்கு அவர் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவாராக. உனது ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. அவர் உனக்கு சமாதானத்தை தருவாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் உயர்த்தி எப்போதும் உங்களை நோக்கி புன்னகைப்பாராக, சிரிப்பாராக. ஒரு பிள்ளையின் முகத்தை பார்த்து தகப்பன் சிரிப்பது போலவே உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் புன்னகைப்பாராக. உங்களுக்கும் உங்களை நேசிக்கிறவர்களுக்கும் கிருபை அளிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தரின் சமாதானமாகிய ஷலோம் புதிய ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கட்டும். இதுவரைக்கும் பிதாவே, இந்த 2025 வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு உண்மையுள்ள தகப்பனாயிருந்தீர். 2026க்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்குன்னு நீ நிறைய ஆச்சரியங்களை, சர்ப்ரைசஸ் வச்சிருக்கீங்க. அதை நாங்க அனுபவிக்க போறதும் இந்த பிள்ளைகள் அனுபவிக்க போறதையும் கேட்கவும் பார்க்கவும் நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன். உம்மை அறிந்த பிள்ளைகளாய் குமாரன் குமாரத்திகளாக 2026 மகிமையாய் வெளிப்படுவாராக. உங்க சரீரத்துல எங்கெல்லாம் குணம் உண்டாகணுமோ, சுகம் உண்டாகணுமோ அந்த இடத்துல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை கை வைக்க முடியாட்டி நீங்க பொதுவா உங்க மனதுல அதை நினைத்துக் கொள்ளுங்க. ஏன் கை வைக்க சொன்னேன்னா, இயேசு சொன்னாரு பிணியாளிகளின் மேல் கை வைங்கன்னு சொன்னாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா,
என் மக மேல ஒரு பூச்சி ஒட்டி இருந்தாலோ ஒரு தூசி தட்டி இருந்தாலோ நான் என் கைய வச்சு எடுத்து விடுவேன். அவளுடைய நிஜமான சாயல் முகத்துல இருக்கிற அந்த தூசி போனா அவ அழகான முகம் தெரியும். அது போலவே சுகப்படுத்தல பிதாவின் அன்புல நான் எப்படி நினைக்கிறேன் என்றால், இயேசு ஏன் கை வைக்க சொன்னார்னா, ஒரு நபர் உங்கள் மேல் கை வைக்கும் போது உங்கள் முகத்துல இருக்கிற தூசியை பிதா எடுத்து போடுவது போன்றது, உங்க மேல இருக்கிற பருட்களை தட்டி விடுவது போல. ஆனால அந்த கை பிதாவின் கை, உங்க அப்பாவின் கை. கேன்சர் இருக்கா? அப்பாவின் கை இப்பொழுது நீங்க உங்க கையை தான் வச்சிருக்கீங்க, ஆனா அது உங்க அப்பாவின் கை. தூசியை எடுத்து போறது போல அந்த கேன்சரை அப்படி தூக்கி தட்டி விடுறாரு. எலும்பு பிரச்சனை இருக்குதா? இப்பொழுதே சுகம். கண் பிரச்சனை இருக்குதா? இப்பொழுதே பார்வை அடைவீங்க. முடி கொட்டுதல் இருக்குதா? அது நிக்கும், உங்களுக்கான முடி வளரும். கிட்னில பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு இப்ப சுகமாகும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துல எங்கெல்லாம் நீங்க மறுசீரமைக்கப்படணுமோ, சுகம் உண்டாகணுமோ, அது உங்கள் இரத்த நாளங்கள், சரீரம், அவயம், நாடி, நரம்பு, ஊன், அணுக்கள், தசைகளில் இப்பொழுதே அந்த சுகம் வெளிப்படட்டும். பேசும்போது திக்கிறது இருக்கா? தெளிவா பேசுவீங்க. நாக்க தொடர. ஒருவேளை என் அவயம் குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிட்னி சுகமாகும். இல்ல எனக்கு ஒரு புது கிட்னி வேணும்னா இந்த நொடி ஒரு புதிய அவயம் உங்க சரீரத்துல வளரட்டும். குட்டையா இருக்கிற கைகள், எதெல்லாம் உங்க உடம்புல சுகமாகணுமோ, முதுகு வலிகள், பிள்ளை பெறும்போது போட்ட ஊசியினால உண்டான பாதிப்புகள் எல்லாம் மறையட்டும். சரீரத்தில் இருக்கிற ரேஷஸ் மறையட்டும். மெட்டல் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு மெட்டல் வச்சிருக்காங்கன்னா அந்த மெட்டல் எல்லாம் டிஸப்பியர் ஆகட்டும். நான் ஹீலிங்கை ரிலீஸ் பண்றேன். அது ஃபாதர்ஸ் லவ், அது பிதாவின் அன்பு, அது பிதாவின் முத்தம். அவர் அன்பினால் உங்கள் மேல் இருக்கிற தூசியை தட்டுகிறார். உங்கள் வியாதியை அவர் மாற்றுவது என்பது உங்கள் மேல் இருக்கிற உங்கள் அழகு முகம் தெரிய உங்கள் மேல் இருக்கிற தூசியை இளையானை விரட்டுவது போல உன்னதமான தேவன் உங்கள் மேல் அசைவாடி உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சரீரத்துக்கு நேராக உங்களை புதுப்பிப்பாராக. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்கள் சரீரங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை இந்த நொடியிலே உயிர்ப்பிக்க வேண்டிய இடங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இப்போ நான் ஜீவனா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க கைகளையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் இருதயங்களையும் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் போக்கிலும் வரக்கிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. எந்த வித வியாதியானாலும், எந்த வித சரீர ரோகங்களானாலும், டாக்டர் ஒருவேளை இது மாறாதுன்னு சொன்னா, குழந்தை தங்காதுன்னு சொன்னா, அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன் பிதாவின் அன்பினால், குமாரத்துவத்தினால். இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ரெஸ்டரேஷன் நான் பேசுகிறேன். சரீரமே கேள், அவர் அவயமே என் வார்த்தைக்கு செவிகொடு. லைஃப், ஜீவன், ஜீவன். Oh, yes, Daddy. ஆமாப்பா, நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன் என்ற சத்தமே இவர்களுடைய இருதயங்களின் ஆழங்களுக்குள் போகட்டும். நான் இருக்கிறேன் என் மகளே, நான் இருக்கிறேன் என் மகனே, நான் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். நான் என்னப்பா செய்யணும்னு நீ அவர்கிட்ட கேட்டா அவர் ஒண்ணுதான் சொல்லுவாரு, நம்பு, நீ என் பிள்ளைன்னு. அது மட்டும் போதும், அந்த நம்பிக்கை மட்டும் போதும். I am your son, Daddy, I am your daughter. நிச்சயமாக உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வித குறைபாடுகளும் நீங்கி
தெய்வீக நிறைவு இப்பொழுது உங்கள் சரீரத்தில் செழித்தோங்குவதாக, வெளிப்படுவதாக, மறுசீரமைக்கப்படுவதாக. Amen. Yes, Daddy. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமாப்பா, ஆசீர்வதிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு மனித தயவு வர வேண்டுமோ அதெல்லாம் இந்த நொடியிலிருந்து வருவதாக. அவர்கள் திட்டம் தீர்த்திருக்கிற அவருடைய இருதயத்தின் நல் யோசனைகள், ஆலோசனைகள், விருப்பங்கள் நிறைவேறுவதாக. உன் பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். உன் பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிக்கை செய்யட்டும். Shato, 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 shato. Rehele mambrogo shian talamandi. Atusha karian tori mambrogo stian tele mamba. Joy of the Lord. ஒரு சூறாவளியை போலும் அன்பு அவர்களை அடித்து செல்லட்டும். ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளாக இதுவரைக்கும் இவர்கள் அனுபவித்திராத அடுத்த கட்ட அனுபவத்துக்குள் செல்கிற காலமாய் இவர்களை நான் ஷிஃப்ட் பண்றேன்பா. இவங்க செய்கிற தேவராஜ்யத்தின் பணியை, ஊழியங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்வியல் முறையை, பிசினஸை, 7 மவுண்டன்ஸ்ல 7 மலைகளில் எதுல இவங்க ஆக்கிபை பண்ணிருக்காங்களோ அங்க சன்ஸா ரிவீல் ஆகட்டும்பா. நன்றி, நன்றி. இது பாருங்க, இலங்கையில உண்டான இயற்கை அனர்த்தம் நாங்க போன 30ஆம் தேதியிலிருந்து நிவாரண பணிகளை, நிதி உதவிகளை இலங்கையில செஞ்சுட்டு வரோம். நான் இன்றைக்கு அதுதான் சொன்னேன். இலங்கைக்கு ஒண்ணுனா உடனே இந்திய அரசாங்கம் கை கொடுத்தாங்க. அது போலவே நாங்க ஹப்பா ஹார்ட் கம்யூனிட்டி மூலம் இந்த நிவாரண நிதி உதவி செய்ய போறோம்னு தெரிஞ்ச உடனேயே வேற தேசத்து பிள்ளைகள் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. ஆனா முதலாவது கொடுத்தது என் கூட பயணிக்கிற இந்திய தேசத்து பிள்ளைகள். அவங்களுக்கு நான் ரியலி சல்யூட் பண்றேன். திரும்பவும் இதுவரைக்கும் இந்த 1 மாசத்துல 600க்கு மேற்பட்டவர்களுக்கு நிதி நிவாரண உதவிகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். நீங்க எங்க கூட இருந்ததுக்கு தேங்க்யூ. இதுக்கு பிறகும் நீங்க செய்யணும்னா, உதவி செய்ய போறீங்கன்னா, நாங்க இந்த நிதி நிவாரண இந்த ப்ராஜெக்ட ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் தான் பண்ணுவோம். 15ஆம் தேதி அத்தோடு அதை நாங்க நிப்பாட்டிடுவோம். நீங்க அப்படி கொடுக்கணும்னா கடைசியில உங்களுக்கு சில பேங்க் அக்கௌண்ட் இந்தியால எதுக்கு போடணும், மத்த நாடுகள் உங்களுக்கு தேவையான அனுப்பி வைப்போம். நீங்க கூட நிக்கலாம். இதுவரைக்கும் செஞ்சவங்களை நான் பாராட்டுறேன். வேற யாருக்கும் இதுல இந்த உதவி நிவாரண விஷயத்துல இருக்கணும்னா நீங்க அதுல எழுதி போடணும் ரீமார்க்ஸ்ல, இது இலங்கை நிதி நிவாரணத்துக்காக கொடுக்கப்படும் பணம் அப்படின்னு. மந்த்லி, மாசத்துல ஒரு முறை என் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்க ஒரு சிலரை நான் சந்திப்பேன். அப்ப அவங்களுக்கு மாசத்துல ஒரு முறை நான் இந்த வீடியோ கால்ல வருவேன். நான் நினைக்கிறேன் உங்க நேரம் படி இந்தியா இலங்கை நேரம் படி 8 மணி, யூகேல 2:30, பிரான்ஸ்ல 3:30. ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை, பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த மாதத்துல ஒரு முறை சந்திக்கிற அந்த சந்திப்பு இருக்கும். இந்த அறிவித்தல்கள் நீங்க தேவைன்னா நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கிங்டம் ஃபேமிலி குரூப்லயும் போடுவாங்க. ஒருவேளை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணா அதுலயும் இதை நாங்க பதிவிடுறோம். மாதத்தில் ஒரு முறை நான் உங்களை ஜூம்ல சந்திப்பேன். அடுத்ததுப்பா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரி, இந்த நான் நடத்துற இந்த தேவராஜ்யத்தின் பணியில ஒரு பகுதி ஹப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரி
அதுல வருஷத்துக்கு இந்த ஊழியத்துல நாங்க பங்காளரா அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தின் பங்காளர்கள், கிங்டம் பார்ட்னர்ஸ்னு சொல்லி சிலர் அழைப்பு. இந்த வருஷம் 2025 ஒரு பிப்ரவரி மாசம் ஒரு சிலரை நான் கூப்பிட்டேன், இந்த அழைப்பு கொடுத்தேன், வந்தாங்க. 2026 அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் எங்க கூட பங்காளரா இருக்காங்க. திரும்பவும் ஒரு வருடத்துக்கு நாங்க அந்த வாய்ப்பை கொடுப்போம். 2026 இருந்து 2027 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த தேவராஜ்யத்தின் பணியில எங்களோடு பங்காளராக விரும்புறீங்கன்னா, நாங்களும் இந்த கிருபையில பங்கெடுக்க விரும்புறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த கூடுகைக்கு வரலாம். அதுவும் ஜூம்ல தான் நடக்கும். நான் பிரான்ஸ்ல தானே இருக்கேன், அதனால ஜூம்ல தான் சந்திக்க முடியும். அது 2:30 மணிக்கு நடக்கும். அந்த டேட் வந்து 7ஆம் தேதி பிப்ரவரி. பிரான்ஸ் நேரம் 2:30, யூகேல 1:30, உங்க நேரம் வந்து நான் நினைக்கிறேன் 7 மணி. இந்தியா, ஸ்ரீலங்கா, அந்தமான்ல என்னன்னு டைம் பாருங்க. அந்த ஒரு சில நாடுகள்ல இருக்கவங்க இதுல இருக்கனால உங்க நேரத்துக்கு ஏற்கப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்னன்னா, இப்ப நல்லா இதை ஒரு கவனிங்க. ஒரு சிலர் எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, கிங்டம் ஃபேமிலின்னு. அதுல ஒரு சிலரை வச்சிருக்கோம். ஆனா அதுல வைக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவங்க கூட பயணம் பண்ணி தான் நாங்க வைப்போம். ஆனா தொடர்ந்து நாங்க உங்க கூட டச்சில் இருக்க விரும்புறோம், நீங்க வைக்கிற காரியங்கள் எங்களுக்கு அறியத்தாங்க, நாங்க தொடர்ந்து பயணிக்க விரும்புறோம் அப்படின்னு விரும்புறவங்க இந்த ஒரு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க தெரியுமா, அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரின்னு. அந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க இங்கிலீஷ்லனா add me to the WhatsApp broadcast, தமிழ்லனா என்னையும் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டில் இணைத்துக் கொள்ளுங்கள்னு போட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கிங்டம் ஃபேமிலியில இல்லாதவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு குரூப்ல என் கூட ஆல்ரெடி இருக்கீங்க, அதுல இல்லாதவங்க புதிதாய் வந்திருந்தீங்கன்னா நீங்க இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த ப்ராட்காஸ்ட்ல சேர்த்துக்கொள்வாங்க. என்ன ஒண்ணு, நீங்களே யூடியூப் பார்த்து வந்தீங்க, நீங்களே என் கூட இல்ல கனெக்ட் ஆனீங்கன்னா அவங்க பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை இதுல கொண்டு வந்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சாம் கொண்டு வந்தா சாமோட அனுமதியோட நீங்க இதுல வாரது நல்லது. அகஸ்டின் கொண்டு வந்தா அகஸ்டினுக்கு தெரியப்படுத்தி, அவங்க இல்லப்பா நீ சேராத அப்படின்னா ஓகே. ஆனா அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க சம்மதத்தோட நீங்க வந்தீங்கன்னா இந்த பிராட்காஸ்ட்ல உங்களையும் சேர்த்துக்கொள்ள விருப்பப்படுவோம். அதை நீங்க தான் உங்களை கூட்டிட்டு வந்த நபர்கள் கிட்ட நீங்க சொல்லணும். அதனால என்னையும் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட்ல இணைத்துக் கொள்ளுங்கன்னு நீங்க போடலாம்.